ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, பாத்திரம் எவ்வளோ அடி பிடிச்சிருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணாமல் இது போல் க்ளீன் பண்ணுங்கள். 2 நிமிஷத்துக்குள்ளேயே பாத்திரம் பளிச்சுன்னு புதுசு போலவே ஆகிடுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம புளி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போ தாங்க புளி நமக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நான் பாருங்கள், புளி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே பழைய புளி இருக்குங்க, இருந்தாலும் நான் அப்படியே கொட்டி நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம புது புளி வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அந்த புளி ஃபுல்லாகவும் நமக்கு நல்லா உருண்டியாக இருக்குங்க. அதை நீங்கள் அப்படியே சேர்க்க வேணாம், அதை அப்படியே நீங்கள் சேர்க்காமல் தனித்தனியாக பிரித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். அந்த புளி எல்லாமே இது போல் நல்லா விட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1/4 வாசலுக்கு நீங்கள் புளி நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நம்ம கல்லுப்பு எடுத்துக்கலாங்க. கல்லுப்பு எடுத்துட்டு புளி மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி நீங்கள் தூவிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம புளி நம்ம சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் புளி மறுபடியும் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடி கல்லுப்பு எடுத்து நீங்கள் புளி மேலே எல்லா பக்கமும் நீங்கள் தூவிட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ புளி நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே நீங்கள் கல்லுப்பு கொஞ்சம் புளி கொஞ்சம் மாற்றி மாற்றி நீங்கள் இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. லாஸ்ட்டாக நீங்கள் புளி ஃபுல்லாக நீங்கள் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அந்த புளி மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடி கொஞ்சம் போல் கல்லுப்பு நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த புளி நமக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புளி உழுக்கு நமக்கு பூஞ்சைகள் வராது. அது மட்டும் இல்லாமல் பறக்கிற பூச்சியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பூச்சிகள் நமக்கு வராமல் இருக்குங்க. முக்கியமாக நீங்கள் புளி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அழுத்தி நீங்கள் ஸ்டோர் பண்ணாமல் லைட்டாக இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போ தாங்க புளி நமக்கு ரொம்ப வருஷத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பிளேட் எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் பழுது தக்காளி 1 போல் எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் நம்ம கேரட்லாம் துடுவோம் இல்லையா, அந்த பிளேட் நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு தக்காளியை பாருங்கள், இது போல் லைட்டாக நீங்கள் தேய்ச்சா போதும். தக்காளி பழம் உள்ளுக்குள் நமக்கு ஜூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே நமக்கு இந்த மாதிரி நமக்கு வந்துடுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் தக்காளி தேய்ச்சதுக்கப்புறம் அந்த தக்காளி தோல் மட்டும் தான் நமக்கு மிச்சம் இருக்கும். தக்காளி ஃபுல்லாகவும் நமக்கு வந்திருக்குங்க. இப்போ நம்ம தக்காளி பழத்தோலை மட்டும் நம்ம சைடில் வச்சுக்கலாம். இது நமக்கு வேணாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பிளேடு இருக்குல்லையே, இந்த பிளேடு உள்ளுக்குள்ளேயும் பாருங்கள் தக்காளி எல்லாம் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே நம்ம கை வச்சு எடுத்து நம்ம போட்டுடலாங்க. இந்த டிப்ஸ் எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஏதாச்சும் நம்ம சாப்பாடு செய்யும்போது நமக்கு தக்காளி ஜூஸ் வேணும் போது கரண்ட் நம்ம வீட்டில் இருக்காது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த தக்காளி ஜூஸ் வச்சு நம்ம இன்னொரு டிப்ஸு பண்ண போகிறோம். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த தக்காளி ஜூஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூனுக்கு நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேன் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தக்காளி ஜூஸு, கடலை மாவு, தேன் 3 பொருள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முகம் கைக்கெல்லாம் ஒரு மாதிரி டேன் ஆகிருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் டேன் ஆகும்போது இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி இந்த மாதிரி நீங்கள் முகத்துக்காக இருக்கட்டும் இல்லை கைக்காக இருக்கட்டுங்க, ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணி நல்லா நீங்கள் தேய்ச்சா போதுங்க. அந்த டேனெல்லாம் நமக்கு போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் முகம் நமக்கு பார்க்கவே நல்லா பிரைட்டாக இருக்குங்க. இப்போ நான் பாருங்கள் 2 கையிலும் நல்லா நான் தேய்ச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி 2 நிமிஷம் போல் நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் போல் மட்டும் அப்படியே ஆற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளோவிங்காக இருக்குங்க. அது ஃபேஸாக இருக்கட்டும் கையாக இருக்கட்டும் நல்லா நமக்கு பளிச்சுன்னு இருக்கும். நமக்கு அந்த டேனெல்லாம் ரிமூவ் ஆகிடுக்குங்க. இப்போ நான் பாருங்கள் கையை நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. இதுவே நீங்கள் ஃபேஸுக்கு பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ரிசல்ட் சூப்பராக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம முட்டை கிரேவி, முட்டை குழம்பு, முட்டை பொடி மாசெல்லாம் நம்ம செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முட்டையை நம்ம டேரெக்டாக உடச்சி ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஊற்றாமல் எப்போவுமே நீங்கள் முட்டை குழம்பு எது நீங்கள் செஞ்சாலும் சரிங்க, முட்டையை நீங்கள் ஒரு கப்புக்குள்ளே உடச்சி நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் குழம்புலேயே சேர்த்துக்கலாம் இல்லை பொருள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கப்பில் முட்டையை உடச்சி ஊற்றினீங்கன்னா நமக்கு முட்டை கெட்டு போயிருந்தால் நமக்கு தெரிஞ்சிருங்க. அதே போல் நமக்கு ஓடு இதுவுமே நமக்கு விழாதுங்க. ஒருவேளை நீங்கள் டேரெக்டாக முட்டையை நீங்கள் உடச்சி நீங்கள் ஊற்றினா நமக்கு கெட்டு போயிருந்தாலுமே அந்த குழம்புல நமக்கு வேஸ்ட் ஆகிடுங்க. அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இருக்க எப்போவுமே நல்லா சேஃப்டியாக இருக்க ஹெல்த்தியாக இருக்க இந்த மாதிரி எப்போவுமே கப்புக்குள்ளே முட்டையை உடச்சி அதுக்கப்புறம் நீங்கள் முட்டை பொடி மாசு இல்லை பொரியல் இதனால் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாத்திரம் தேய்க்கக்கூடிய நார் எடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டை பேக் குச்சி எடுத்துருக்குங்க. நீங்கள் கட்டை பேக் குச்சி இல்லை வேறு ஏதாவது குச்சினால் நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் தேய்க்கிற நார் இருக்குல்லையே அது நீங்கள் எடுத்துக்கோங்க. அது உள்ளுக்குள்ளே நீங்கள் கட்டை பேக் குச்சி இது போல் நீங்கள் பாதைகளுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாத்திரம் தேய்க்கக்கூடிய நாரை அந்த கட்டை பேக் குச்சி மேலே இது போல் நல்லா நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூல் இல்லை நீங்கள் லப்பர் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தா லப்பர் தாங்க எடுத்துருக்கேன். லப்பர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அடியில் நம்ம போட்டு விட்டுக்கலாங்க. அந்த பாத்திரம் தேய்க்கக்கூடிய நார் கட்டை பேக் குச்சி ரெண்டும் சேர்த்து நல்லா டைட்டாக நீங்கள் லப்பர் பண்ணி நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் இந்த ஸ்பாஞ்ச் மேலே நீங்கள் இன்னொரு லப்பரை நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. இந்த டிப்ஸ் எதுக்காகன்னு சொல்லி பார்த்து நம்ம வீட்டில் வாட்டர் கேன் நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அந்த வாட்டர் பாட்டில் உள்ளுக்குள்ளே அழகாக நமக்கு இந்த குச்சி இன்சர்ட் பண்ணிட்டு எப்போதும் போல் அழகாக நீங்கள் தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது வாட்டர் பாட்டில் நமக்கு நல்லா க்ளீனாகவும் இருக்கும், நல்லா நமக்கு சுத்தமாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம கேரட்டை வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. நீங்கள் எவ்வளோ கேரட் நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க, கேரட் ஃபுல்லாகவும் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு நீங்கள் கேரட் ஃபுல்லாகவும் நல்லா நீங்கள் ஈரமில்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேரட் மேலே கீழே ரெண்டு பக்கமும் காம்பு ஃபுல்லாகவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், எல்லா கேரட் மேலே நான் காம்பு ஃபுல்லாகவே நான் மேலே கீழே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் இது உள்ளுக்குள்ளே அழுகி போனால் கேரட் ஏதாச்சும் தான் நீங்கள் எடுத்து ஒரு ஓர வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கேரட் நம்ம எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாக்ஸ் நான் எடுத்துக்கிறேங்க. பாக்ஸ் நம்ம எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. ஒருவேளை டிஷ்யூ பேப்பர்லாம் நீங்கள் நார்மல் பேப்பரும் நீங்கள் மடித்து போட்டுக்கலாங்க. அதுக்கு மேலே ஃபுல்லாகவே நீங்கள் கேரட் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் பேப்பர் இல்லைனா டிஷ்யூ பேப்பர் மேலே நீங்கள் போட்டு எப்போதும் போல் நீங்கள் மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு மாதத்துக்கு மேலானாலும் சரிங்க, நமக்கு கேரட்டு வதங்கி போகாது, கெட்டுமே போகாது, நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம சம்டைம்ஸ் குக்கரில் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த குக்கர் உள்ளுக்குள் நமக்கு ரொம்பவே பாத்திரம் கருகி போய் அடி பிடிச்சிருக்குங்க. அதை க்ளீன் பண்ண நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம நிறைய பேர் தண்ணி ஊற்றி உரைச்சி அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுவோம். அப்படி நம்ம க்ளீன் பண்ணாலுமே சரிங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கிற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். எவ்வளோ அடி பிடிச்ச பாத்திரமாக இருந்தாலும் சரிங்க, 2 நிமிஷத்துக்குள்ளேயே புதுசு போல் மாற்றிடலாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம குக்கர் உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு அடி பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி மொத்தமாக 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. இது கூடவே நம்ம கல்லுப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் துணிக்கு சேர்க்கக்கூடிய துணி பவுட்ரு எந்த பிராண்டட் இருந்தாலும் சரிங்க, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக குக்கரை நீங்கள் ஷேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை தூக்கி நீங்கள் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் நீங்கள் வச்சா போதும். அதுக்குள்ளே நமக்கு நல்லா பொங்கி வந்து லைட்டாக கொதி வருங்க. அந்த டைமில் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி கீழே ஊற்றி வச்சுங்க. இந்த தண்ணி உள்ளுக்குள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு கரை வந்திருக்குன்னுட்டு தண்ணி ஃபுல்லாகவே நம்ம கீழே ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி இல்லாமல் நம்ம கீழே ஊற்றியாச்சுங்க. இந்த குக்கர் உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் நார் எடுத்துக்கலாங்க. நான் சோப்பு தொட்டு நார் எடுத்திருக்கேன். இப்போ நார் எப்போதும் போல் எடுத்து நீங்கள் அந்த குக்கர் உள்ளுக்குள்ளே லைட்டாக நீங்கள் தட்டெலாம் க்ளீன் பண்ணவங்க இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே போதும். அந்த அழுக்கு எல்லாமே நமக்கு வந்துடுங்க. நீங்கள் தேய்க்காமல் லைட்டாக நீங்கள் சாப்பிட்ற தட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே எவ்வளோ அடி பிடிச்ச கரையாக இருந்தாலும் சரிங்க, அந்த கரை எல்லாமே நமக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம இந்த குக்கர் ஃபுல்லாகவும் எல்லா பக்கமும் ஒரு டைம் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் தண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. தண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு இந்த குக்கர் உள்ளுக்குள்ளே ஊற்றி விட்டுருங்க. ஊற்றுனதுக்கப்புறம் கை வச்சு எல்லா பக்கமும் நீங்கள் தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது குக்கர் உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு அடிப்பிடிச்ச கரை, கருகி போன கரை எதுவாக இருந்தாலும் சரிங்க, எந்த கரையாக இருந்தாலுமே அந்த கரை எல்லாமே நமக்கு வெளியே வந்துடும். நீங்களே பாருங்கள் அந்த தண்ணி எந்த அளவுக்கு நமக்கு கலராக இருக்குன்னுட்டு. இப்போ நம்ம இந்த தண்ணி நம்ம சிங்கில் ஊற்றிட்டு எப்போதும் போல் நீங்கள் குக்கரை ஒரு டைம் நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். குக்கர் நல்லா
நல்லா பளிச்சுன்னு புதுசு போலவே நமக்கு இருக்குங்க. இனிமேல் நம்ம குக்கரில் அடிப்பிடிச்சு இல்லை பாத்திரம் அடிப்பிடிச்சு எந்த அடிப்பிடிச்ச பாத்திரமாக இருந்தாலும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். 2 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு புதுசு போலவே ஆகிடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் பார்க்க நீங்கள் நினச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.